ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அந்த மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த அம்மியில் தான் நான் அரைக்க போகிறேன். நான் எப்படி மசாலா அரைச்சி மட்டன் குழம்பு வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அம்மியில் மசாலாலாம் அரைச்சிட்டேன். அந்த அரைச்ச மசாலா என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். இது மஞ்சள், மஞ்சள் அரைச்சது நான். இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த வரைக்கும் பாருங்கள். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ, அதாவது தேங்காய் என்ன பண்ண துருவிட்டேன் நல்லா. தேங்காய் பூ சும்மா கொஞ்சம் கசகசா. முந்திரி பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இந்த குக்கரில் நான் மட்டன் எடுத்துக்கிட்டேன். மட்டன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவு மட்டன் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மட்டன் என்ன பண்ணுங்க, வாங்கின உடனே நல்லா கழுவிடுங்க. கழுவும் போது முக்கியமான விஷயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து கழுவுங்க. அப்போ தான் அதில் உள்ள ஒரு சில நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதாவது கிருமி இருந்தால் கூட அது செத்துரும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு லெஸ்ஸாக கழுவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன் இந்த கறியை நான் குக்கரில் எடுத்துக்கிட்டேன். அது கூட என்ன பண்ணுங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்துங்க. அதே மாதிரி மஞ்சள் அரைச்சி வச்சுருக்கோன்னு அதில் சும்மா கொஞ்சம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம இந்த குக்கரில் வைக்கும்போதே உப்பு போட்டால் தான் அந்த உப்பு நல்லா கரைஞ்சி என்ன பண்ணணும், கறிக்கு அந்த உப்பு சேர்ந்து கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, போதுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறோம், நம்ம குக்கரை மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வைக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டி தான். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா மட்டன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு 7 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணி. ஏன்னா மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது மட்டன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 7 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். இந்த மட்டனை வேக வச்சுருக்கோம் குக்கரில். அது இப்போ கொஞ்சம் அந்த இதெல்லாம் சரியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். இது நீங்கள் இந்த விசில் இது பண்ணாலே தெரிஞ்சிடும். இந்த குக்கரை அழகாக ஓப்பன் பண்ணி, இந்த ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆவி மூஞ்சல் அடிக்காத அளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுக்கணும், அதில் நல்லா வெந்திருக்கு. இதை நான் என்ன பண்ணுறேன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குக்கரில் இருந்த வேக வச்ச கறியை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த குக்கர் என்ன பண்ணுறேன், அடுப்பில் வைக்கிறேன். ஏன்னா இந்த குக்கர் இதிலே நம்ம குழம்பு வச்சுக்கலாம். அதனால தான் நான் இதிலே வச்சுட்டேன். நான்
இப்போ எண்ணெய் நம்ம அதில் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்டியில் காஞ்சிட்ருக்குது. இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு பார்த்திங்கனாக்கா நான் என்ன பண்ண போகிறேன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பிரியாணி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கடல் பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கிராம்பு 3 தான், ஏலக்காய் 1, இது பார்த்திங்கன்னா பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நான் என்ன பண்ண போகிறேன், வதக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி எப்பவுமே வெங்காயத்தை போட்டவுடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா வெங்காயத்தோட உப்பு சேர்ந்து வதக்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு போட்டாச்சு. இந்த உப்போடு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டியதான். அந்த பக்குவத்தோடு என்ன பண்ணுங்க, நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நான் இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா அந்த மசாலா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண, இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம் மஞ்சள், அதில் சும்மா லேசாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், இது வந்து கரம் மசாலா வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இது வந்து மட்டன் மசாலா வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்து. நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் இந்த சேர்த்துட்டேன். இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மறுபடியும் வதக்க வேண்டியதான். எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குக்கர்லேருந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கோம்ல மட்டன் கறியை வேக வச்சு, அதை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதில் ஊற்றிட வேண்டியது தான். வேக வச்ச மட்டன் இதில் நான் சேர்த்துட்டேன், அந்த மசாலாவோட சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணணும், உப்பு வந்து கரெக்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து இதில் நம்ம இந்த குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த மட்டனோடு சேர்ந்த தண்ணி தான் இதில் நம்ம ஊற்றிருக்கோம். உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை தண்ணி பத்தலைனாக்கா நீங்கள் மறுபடியும் தண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இது ஒரு தட்டை போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வச்ச குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி தளன்னு கொதிக்குது பாருங்கள். வந்து இப்போ இந்த கொதிச்சுட்டு இருக்கிற குழம்புல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, இந்த சாந்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்து போடுறோம். அதில் இப்போ தேங்காய் சாந்தை போட்டுட்டு லேசாக அதை கிண்டி விட வேண்டியது தான். அப்போ தான் அந்த தேங்காய் சாந்தை நல்லா கரைச்சி எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. குழம்பு வந்து கொதிச்சு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி தழை நம்ம அப்படியே லேசாக தூவி விட வேண்டியதான். கொத்தமல்லி தழை போட்ட பிறகு அப்படியே நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். அதே மாதிரி இந்த நம்ம வச்சு மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. அதை பாருங்கள், மட்டன் குழம்பு. சாதம் வந்து நம்ம வடித்து வச்சுக்க வேண்டியதான். முட்டை வந்து அவிச்சு வச்சுக்க வேண்டியதான். இப்போ சாதத்தை போட்டு அதே மாதிரி பாருங்கள், இந்த நான்வெஜ் சாப்பிட்டாக்கா நான்வெஜ் வெஜ்ஜு ரெண்டுமே எது சாப்பிட்டாலும் சரி தான், வாழை இலை போட்டு நம்ம சாப்பிடணும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாழை இலை போட்டு சாப்பிடணும். வாழை இலையில் எப்போதுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது.
அது வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. வாழை இலையில் சாதத்தை போட்டாச்சு. தண்ணி வச்சுக்கோங்க குடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம செஞ்ச அந்த மட்டன் குழம்பு சூடாக இருக்குது சாப்பாடு. அம்மியில் அரைச்ச மசாலா சூப்பராக இருக்கும். கறி பாருங்க, நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க. நம்ம தான் 7 விசில் வச்சோம்ல, சூப்பராக வந்திருக்கு கறி. இந்த கறி என்ன பண்ணோம், இந்த சாதத்தில் போட்டு, குழம்பு பத்தலாம் கொஞ்சம் குழம்பு போட்டு கொண்டு தான் குழம்பு போட்டு சாதம் சுடுது. கறி எடுத்து சாதத்தில் போட்டு சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு. அது பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியுது. நம்ம அம்மியில் அரைச்சி போடுற சாந்துக்கும் ரெடிமேடாக விற்கிற சாந்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது நான் அம்மியில் அரைச்சி போடுறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு முட்டை வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ண, முட்டை அப்படியே சாப்பிடுங்க. அப்படி இல்லையா, முட்டையை 2ஆக போட்டு வச்சுட்டு அப்படியே அதில் கொஞ்சம் மட்டன் குழம்பு ஊற்றுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ரசித்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி அம்மியில் அரைச்சி மசாலாலாம் அம்மியில் அரைச்சி செய்து சமைச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. நம்ம எல்லாரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாம் அனைவரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரை கண்ணன்.